வணக்கங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 5 நிமிஷம் வந்து உங்களோட மனைவி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு சுற்றி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க சமைக்க போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க, சும்மா தானே இருக்க போகிறாங்க. அது இல்லைங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து முழுக்க 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 உங்களையும் உங்களை சார்ந்தவங்களாலையும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க தவிர அவங்க வெளியே போய் எதுலேயும் பாதிக்கப்படலை. வெளியே போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா அவங்க தனியாக அந்த தனி டாபிக் நம்ம அதை பற்றி விட்டுடலாம். அது இன்னொரு ஸ்டோரியாக நம்ம பார்க்கலாம். இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அந்த அதாவது 90ஸ்லேருந்து 80s அவங்களுக்கு அந்த 2 பேருக்கும் அந்த 2 ஜென்ரேஷனுக்கும் வந்து என்ன வரும்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்க தான் அவங்களால பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அவர் அந்த கணவர்ன்ற கேட்டகரியில் ஒரு பிரச்சனை வரும், அவரை சார்ந்தவங்கன்ற கேட்டகரியில் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த குடும்ப தலைவரால் மட்டுமே பாதிக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இன்றளவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே பிரச்சனை இல்லைங்க, யாரும் அவங்கள ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு வீட்டில் தான் இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறது போல் சமைப்பாங்க, வீட்டு வேலையை பார்ப்பாங்க. ஆனால் அந்த குடும்ப தலைவன்ற ஒருத்தன் அவங்கள பண்ணுற அந்த அல்ட்ராசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். அதாவது யாருமே வேணாம் அவங்களுக்குன்னு தனியாக அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு இவரே வருவார். ஏன் இந்த பாத்திரம் இங்கே இருக்குது, ஏன்னா அந்த பாத்திரம் வந்து ஒரு லைப்ரரி ஸ்டோர் ரூம், அது அங்கே தான் லைனாக அடுக்கி இருக்கணும். அடுத்தது ஏன் இந்த ஏதாவது ஒன்று தனியாக நம்ம தூக்கி போட்டிருப்போம், ஏதோ ஒரு பொருள், ஏன் இந்த பொருள் இங்கே இருக்குது, இந்த பொருள் அங்கே தான் இருக்கணும், ஏன்னா அந்த பொருள் கால் நடந்து அங்கே வந்துட்டுருக்கோம், நம்ம கொண்டு போய் அங்கே வச்சிடணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம லைஃபு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அவர் வந்து ஒரு இது போட்டுட்ருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது போல் தான் வாழணும், இது போல் தான் சமைக்கணும். நம்மளுக்கு நீயா நானால ஒரு அக்கா அழகாக பேசியிருப்பாங்க, நீ தான் குடும்பத்தை ரன் பண்ணுற, அது பண்ணுற எல்லாமே சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கன்னா தண்ணி கேன் போட வந்தோங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் நம்ம வந்து தண்ணி கேன் போட்டு போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது, வரணும் தண்ணி கேன் போகணும். ஆனால் நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது. அது தண்ணி கேனுன்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இந்த குடும்ப வேலைகள். அதாவது நம்ம வந்துக்கிறது எதுக்கு மெயின் அப்படின்னா வீட்டு வேலைகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்திருக்கிறோம், வேறு எதுக்காகவும் வரல. வேறு மெயின் இதில் எல்லாம் நம்ம எதுவுமே பேசிடக்கூடாது, ஏன்னா அதுக்கு தனித்தனியாக ஆள் இருக்காங்க, அதுக்கு தனித்தனி நம்ம அதை பற்றிலாம் பேசக்கூடாது. நம்மளோட வேலைகள் என்னென்னா இந்த குடும்ப வேலைகள் இருக்குது இல்லையா, பெருக்கவோ துவைக்க, அவங்களுக்கான தலைமுறை அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொடுக்க, அவங்கள கவனிச்சுக்கிட்ட, சுருக்கமாக சொல்லலாம் ஒரு பணியாள் அல்லது பணிப்பெண், இதை தான் நம்ம செய்யணும். இதை தாண்டி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இந்த கொடுமைகளெல்லாம் கொடுக்கறது வந்து அந்த குடும்பத்தில் பெரியவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி இருந்தால் கூட சில பேர் தாங்கிக்கலாம். அந்த குடும்ப தலைவனே அந்த டார்ச்சரை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும்? அடுத்தவங்களால கஷ்டப்படுறது வேற, சம்மந்தப்பட்டவங்களாலே கஷ்டப்படுறது வேற, அதுலேயும் புதுமையாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது இங்கே இருக்கக்கூடாது, அது அங்கே இருக்கக்கூடாது, இது இங்கே போகக்கூடாது, இது அங்கே போகக்கூடாது. அது எப்படிங்க ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சது மாதிரி 2 பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல தூக்கி போட்டுரும், விளையாடும், போவோம், வரோம், ட்ரெஸ் போடும், எல்லாமே அது அங்கேயே இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை நிர்வாகம் பண்ணிக்கிறதுன்னு தெரில. இது மாதிரி இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நன்றிங்க.